ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக பார்ப்போம். அதாவது நான் ஒரு 5 வகையான எக்ஸ்சேஞ்ச் வந்து பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம 2 வகையான டாப்பில் இருக்கிற 2 எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக பார்ப்போம். அதில் முதலாக பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச் தான் பைனான்ஸ். இந்த பைனான்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பைனான்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதால் வந்து சில பேர் வந்து இதை காம்ப்ளிகேட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஆரம்பத்தில் ஒரு புதிதாக வந்து ஒரு ரேடிங் செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த பைனான்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். அதோட வேறு எக்ஸ்சேஞ்சுகளில், அதாவது காயின் பேஸ் ப்ரோவில் வந்து ரேடிங் செஞ்சு கொண்டு இங்கே வரக்குள்ள கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்கும். அதாவது மெயினாக வந்து இந்த பைனான்ஸில் வந்து 2 விஷயங்கள் கொண்டு வந்து நீங்கள் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்கள். ஒன்று வந்து இந்த பேலட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேலட்டில் வந்து உங்களோட பியட் பேலட், ஸ்பாட் பேலட்ன்றது தனி செப்பரேட்டான விஷயங்கள் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் என்ற ஒரு விஷயம் இருக்கும். ரைட், இந்த ஃபியட் அண்ட் ஸ்பாட் பேலட் இருக்கும். இதில் வந்து உங்களோட எவ்வளவு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இதில் இருக்குது என்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். அடுத்தது என்ன போர்ட்ஃபோலியோ இருக்குன்ற விஷயங்களும் வந்து இதில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து இந்த வெளியில் இருக்குது. அடுத்தது 2வது வந்து ஏர்னிங் என்ற ஒன்று இருக்குது. அந்த ஏர்னிங்கில் போனீங்கன்னு சொன்னால் எவ்வளவு என்னென்ன இதில் வந்து உங்களோட சேவிங்கில் என்ன ஃப்ளெக்சிபிள் சேவிங் இருக்கலாம், அடுத்தது ஃபிக்ஸடாக இருக்கலாம், அடுத்தது டிஃபை ஸ்டாக்கிங்காக இருக்கலாம், லான்ச் பேட்டாக இருக்கலாம், லோக்கட் இதுகளில் இருக்கிற காயின்கள பெர்சன்டேஜ் வந்து இந்த விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அடுத்தது என்னென்ன அசட்ஸ் வந்து நீங்கள் இதில் வச்சுருக்கீங்கன்ற விஷயங்கள் வந்து இந்த பேலட் என்ற டீட்டெயில் இருக்கும். அடுத்தது ஃபைனான்ஸில் போனீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ஏர்ன், பைனான்ஸ் பூல் என்ற விஷயங்கள் இருக்கும். அடுத்தது இந்த பைனான்ஸ் ஏர்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஏர்னுக்கு போனீங்கன்னா என்னென்ன பைனான்ஸ் ஃப்ளெக்சிபிள் சேவிங்கில் வந்து என்ன ஓப்பனாக இருக்குது, என்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சேவிங் இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட், ஆனுவலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்கன்ற டீட்டெயில் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ரேடிங் பண்ணாவிட்டாலும் அப்படி உங்களோட பண்ணாமல் அப்படி ரேடிங்காக இருக்கிற காயின்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியோடராக இருக்கலாம், அல்லது பிடிசியாக இருக்கலாம், வேறு கோயின்களாக இருக்கலாம். இதில் வந்து ஒரு மோர் தென் 56 கோயின், 56 கோயினுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் சேவிங்கில் இருக்குது. அப்படி இதை விட மேலதிகமாக நீங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் வேணுமெண்டா லாக் சேவிங் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு 30 டேஸுக்கு, 7 டேஸுக்கு, 2 வீக் டைமுக்கு வந்து உங்களோட காயின்களை வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த விஷயம் வந்து மார்க்கெட்டுன்ற விஷயம். இந்த மார்க்கெட்டுக்கு வருவோம். இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரேடிங் செய்கிறதுல சில பேர் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் இதில் கணக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரேடிங்கில் வந்து நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணிங்களா இது தனியாக வந்து ஒரு தனி ஒரு டிஆர் அண்ட் பிடிசி ஃபேர்னாக்குள்ளே தனியாக அது போகும். தனி ஒரு டெஸ்க்டாப் பேஜில் வந்து டேப்பில் வந்து அது ஓப்பன் ஆகும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிஐஏ பிடிசி ஃபேர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் மற்ற கோயின் இதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி என்னென்ன கோயின்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸ்பாட்ன்ற ஒன்று இருக்கும், ஐசோலேட்டட் 3x இருக்கும். இதில் 3 விஷயம் இருக்கும். ஒன்று லிமிட்ன்னு இருக்கும், மார்க்கெட்ன்னு இருக்கும், ஸ்டாப் லிமிட்ன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்றை கொடுத்துட்டு அந்த ஆர்டரை வந்து இப்போ நீங்கள் ஸ்டாப் லிமிட்டும் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து லிமிட் ஆர்டராக உடனே என்ன ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பிடிசி இப்போ 100% இருக்கலாம், 50% கொடுத்துட்டு நீங்கள் பை டியாக கொடுத்தீங்களா, பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகும். இதில் வந்து பெண்டிங்கில் இருக்க ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டன் இடிஹெச் வந்து பெண்டிங்கில் இருக்குது எனக்கு இப்போவும். இதில் ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடிங்கில் 1 வீக், 1 டேஸில், 1 மந்தில், 3 மந்தில் என்னென்ன ரேடிங் நடந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து பைனான்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ரஸ்டபிளான, ஒரு செக்யூரபிளான ஒரு இதாவடியாக இவங்க வந்து ஒரு கோயின் பேஸோட வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஒரு டாப் 1 ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சாக வந்து இவங்க இருக்கிறாங்க.
அதோட ஒரு மேக்ஸிமம் வந்து என்னென்ன ஒரு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கோயினாக இருக்கலாம் அல்லது ஒரு மார்க்கெட்டில் ஹை பீக்குள்ள கோயின்கள் எல்லாம் வந்து பைனான்ஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறதால ஒரு அதிகமான அவர்கள் பாவிக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சாக இந்த பைனான்ஸ் வந்து இருக்குது, Binance.com இருக்குது. அடுத்த விஷயம் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம், Bitrue ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம். இந்த Bitrue நான் செலக்ட் பண்ணது என்னதுக்குன்னா செப்பன்ற கோயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த நான் Bitrueன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் இதில் அந்த செப்பன்ற கோயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள கோயின் உண்டு. ஒரு 10x அவ்வளவு ப்ராஃபிட், அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்டை வந்து தந்த ஒரு என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு அப்படி அந்த அளவுக்கு கிடைக்கல. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் இதில் ஜாயின் ஆகினபடியால் எனக்கும் இந்த இது கூடாக நானும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணான். இதில் இப்போ ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு 100 XRP தான் இது கொண்டு வந்தேன். நான் 100 எக்ஸ்பைரியை வச்சு இந்த செப்பண்ட கோயினையும் XRPM வந்து ஸ்வாப் பண்ணி இப்போ அன்னளவாக வந்து நான் ஒரு மோர் தென் 600, அதாவது 600 XRPயை வந்து அடிஷ்னலாக ஒரு 500 XRPயை வந்து இதில் நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஒரு வித்தின் 3 மந்தில் வந்து அந்த ஏர்னிங் வந்து நான் செஞ்சேன். இதில் வந்து செப் என்ற கோயினை XRPயை தான் நான் அதிகமாக ரேட் பண்ணுறேன். நான் மாறி அதாவது இப்போ நீங்கள் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த லெவலில் சேல்ஸ் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் தான் நான் அதிக அளவு செய்கிறது. ஆகவே இந்த செப்பன்ற பெயரும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன இருக்குது, செப் வந்து இப்போ இந்த லெவலில் இருக்குது, இப்போ கொஞ்சம் கூடிட்டு இப்போ குறைஞ்சிட்டு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆர்டரில் போட்டிருக்கிறேன் செப்பனுக்கு பையில், செப்பில் வந்து 187 போட்டிருக்கு. இப்போ இந்த ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம், பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேட்டிங் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்துட்டு இப்போ இந்த ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பை செப் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆகும். இதில் வந்து பெண்டிங் ஆர்டரில் வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இதாகணும், ஃபுல்லாகணுன்னே இது வந்து நீங்கள் உடனே செல் ஆர்டர் அடிக்கலாம் அல்லது நீங்கள் பிறகும் சேல்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இல்லை அப்படித்தான் நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னால் இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் மார்க்கெட் ரேட்டை கொடுத்துட்டு நீங்கள் பை ஆர்டர் அடிச்சிங்கன்னா பை ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும். ரைட், ஃபில் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் திரும்ப வந்து லிமிட் ஆர்டர் கொடுக்கலாம், என்ன ரேட்டுக்கு திரும்ப சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தை வச்சுட்டு 24 சொன்னால் 24378க்கு நீங்கள் கொடுத்தீங்களா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கக்கூடிய செல் ஆர்டர் அடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா $63 வந்து வரும். நான் உண்மையாக பர்ச்சேஸ் பண்ணது $56 பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேல்ஸ் இது ஆகுமென்று சொன்னால், இந்த இதை வந்து ரீச் ஆகுமென்று சொன்னால் அந்த கேஃபை வந்து எனக்கு வந்து அடிஷ்னலாக வந்து 66 ஒரு $4 இருக்குது. அதில் ஒரு $7 வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு அடிஷ்னலாக ஒரு சில விஷயம் அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்குது. மற்றதில் இந்த பவர் பிக்கரின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களோட காயின்களை கொண்டு இதில் நீங்கள் வந்து சேவிங்கில் கொண்டு போடலாம். இதில் வந்து டீட்டெயில்ன்ட்டு இருக்குது, இதில் வந்து பெட்ன்ட்டு இருக்குது, பிடிசி, பேர்கள், ஆஸ்க், ஆவா, கேஎஸ்எம், QNHM, ஓட்டம், டாட் என்ற கணக்கு நிறைய கோயின்கள் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் பிக்சட் டிபாசிட் பண்ணிங்கள்னு சொன்னால், ஆனால் தேவையான நேரம் வந்து நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இயருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும். அதோட இந்த பிட்ரூன்றது ஒரு ட்ரேடிங்குக்கு ஒரு சரியான ஈஸின்ற காரணத்தினால வந்து நான் பைனான்ஸை விட ஒரு டெய்லி ரேடிங்குக்கு வந்து கூட இந்த பிட்ரூவை தான் நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். நன்றி.